மத்திய மாநில உறவுகள் தொடர்பான நீதிபதி குரியன் ஜோசப் குழு கூட்டாட்சியை வலுப்படுத்துவதற்கும் ஆளுநர்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்குமான பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. விரிவாக பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான உயர்மட்ட குழு தனது 387 பக்க முதற்கட்ட அறிக்கையை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பித்துள்ளது. இதில் பல்வேறு முக்கிய பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆளுநர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்றும் அறிக்கை வலியுறுத்துகிறது. மேலும் மாநில சட்டமன்றம் பரிந்துரைக்கும் 3 பெயர்களில் ஒருவரையே குடியரசுத் தலைவர் ஆளுநராக நியமிக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என பரிந்துரைக்கிறது. சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது என்றும் மசோதாக்கள் மீது 15 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கை கூறுகிறது. 2வது முறையாக அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு 15 நாட்களுக்குள் ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றும் நடைமுறையை கைவிட வேண்டும் என்றும் மாநிலங்களை பாதிக்கும் அரசமைப்பு சட்ட திருத்தங்களுக்கு அந்தந்த மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு தொடர வேண்டும் என்று 2126ஆம் ஆண்டு வரை தொகுதி மறுவரையை முடக்கி வைக்க வேண்டும் என குரியன் குழு பரிந்துரைக்கிறது. மேலும் மாநில சட்டமன்ற தேர்தல்களும் உள்ளாட்சி தேர்தல்களும் தன்னாட்சி அதிகாரமுடைய மாநில தேர்தல் ஆணையங்களால் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்துள்ளது. மொழிக் கொள்கையை பொறுத்தவரை மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை கைவிட்டு இருமொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என அறிக்கை வலியுறுத்துகிறது. மத்திய அரசு நிதி உதவி பெறும் திட்டங்களுக்கு குறைந்தபட்சம் 80 விழுக்காடு நிதியை மத்திய அரசே வழங்க வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் GST கவுன்சில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கல்வியை ஒத்திசைவு பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதும் மாநிலங்களின் அதிகாரத்துக்குட்பட்ட சுகாதாரத்துறையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்பதும் இந்த உயர்மட்ட குழுவின் முக்கிய பரிந்துரையாகும்.